டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் இருக்கிறது. பார்க்க போகிறது ஒரு சின்ன செய்தி குறிப்பு தான். நிர்வாக காரணம் என்ற பெயரில் தாராள ட்ரான்ஸ்ஃபர் 350 பிஜி ஆசிரியர் பணியிடங்கள் மறைக்க திட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் வெளியாகிடுக்கு. ஸோ அது நம்ம பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல், அது ரிலேட்டடானது தான். ஸோ என்ன அப்படின்றத பார்த்துருவோம். மதுரை கல்வித்துறையில் நிர்வாக காரணம் என்ற பெயரில் காலியாக உள்ள 350 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மறைமுக பேரம் துவங்கியுள்ளது. இதனால் காலி பணியிடங்களை மறைக்க அதிகாரிகள் திட்டமிட்டனர் என ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இது நம்ம சொல்லலை, நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற ஒரு தகவல். அதை நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கு பொது இடமாறுதல் கலந்தாய்வுகள் நடத்தப்படுகின்றன. நேற்று முன்தினம் இரவு 9 மணி வரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்தப்பட்டது. இதனால் மதுரையில் பறவை, மேலூர் ஆண்கள் பெண்கள், உசிலம்பட்டி, பேரையூர் ஆண்கள், வாடிப்பட்டி, அதாவது ஸ்கூல் பேர் இதெல்லாமே என முழுவதும் தமிழகம் மாநிலம் முழுவதும் 350க்கும் மேற்பட்ட பிஜி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகின. இப்பணியிடங்களை நிரப்ப ஜூலை 26 கலந்தாய்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த காலி பணியிடங்களுக்கு அரசியல் சிபாரிசால் நிர்வாக காரணம் என்ற பெயரில் நேரடியாக பணிமாறுதல் பெற பல முயற்சிக்கின்றனர். இப்பிரச்சனை கல்வித்துறையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஜூலை 27 நடக்க உள்ள கலந்தாய்வை நாளை, அதாவது ஜூலை 23 நடக்க கல்வித்துறை ஆலோசிக்கிறது. பணியிடங்களை மறைக்க திட்டம். இது குறித்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறியதாவது, ஆசிரியர்கள் நலன் கருதி பொது மாறுதல், பதவி உயர்வு, கலந்தாய்வு ஒருபுறம் நடந்து வந்தாலும் அரசியல் பின்னணியில் நிர்வாக காரணம் என்ற பெயரில் 100க்கும் மேற்பட்ட பணியிட மாற்ற உத்தரவுகளும் மறைமுகமாக பின்பற்றப்படுகின்றன. இதற்காக முன்கூட்டியே கலந்தாய்வில் சம்பந்தப்பட்ட காலி பணியிடங்கள் மறைக்கப்படுகின்றன. இடங்கள் மறைப்பு கண்டித்து பல மாவட்டங்களில் ஆசிரியர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனாலும் தீர்வு இல்லை. குறிப்பாக இந்த ஆண்டு மே 31 ஓய்வு, விருப்ப ஓய்வு, இறப்புகள் காரணமாக காலியான 100க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் பெரும்பாலும் கலந்தாய்வில் காண்பிக்கப்படவில்லை. இந்நிலையில் பிஜி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்றாலும் சம்பந்தப்பட்ட பிஜி ஆசிரியர் பணியிடங்களுக்கு நேற்று முன்தினம் இரவு முதலே நிர்வாக காரணம் என்ற பெயரில் டிரான்ஸ்ஃபர் பெற்று தருகிறோம் என கூறி பல லட்சம் பேரம் துவங்கியுள்ளது. இத்துறையில் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. இதற்கு சங்க நிர்வாகிகள் அரசு அலுவலர்களே இடைத்தரகராக மாறியுள்ளனர். இதனால் கலந்தாய்வை நம்பியுள்ள ஆசிரியர்கள் ஏமாற்றமடையும் மனநிலையில் உள்ளனர் என்றனர். அரசு நோக்கத்திற்கு முரணானது. இந்நிலையில் கல்வித்துறை இயக்குனர் செயலருக்கு தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் மாநில பொதுச் செயலாளர் அன்பழகன் தலைமையில் அளிக்கப்பட்ட மனு. பணிமாறுதல் வாய்ப்பு அனைவருக்கும் சமமாக கிடைக்க விதிகள், நெறிமுறைகள் வகுத்து ஆன்லைன் மூலம் வெளிப்படையாக நடத்தப்படுகின்றன. ஆனால் சில நாட்களாக இதற்கு மாறாக வெளிப்படைத்தன்மையின்றி நிர்வாக மாறுதல் என்ற பெயரில் மறைமுகமாக நடக்கும் பணிமாற்றங்கள் அரசின் நோக்கத்திற்கு முரணாக அமைகிறது. மாறுதல் பெற காத்திருப்பவரின் முன்னுரிமையை தட்டி பறிக்கின்றது. மாவட்டம் வாரியாக அனைத்து பிஜி ஆசிரியர் பணியிடங்களையும் கலந்தாய்வில் வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும். நிர்வாக மாறுதல் நடக்காது என்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தினமலரில் தினமலர் நியூஸில் வந்த ஒரு செய்தி குறிப்பு தான். ஸோ பிஜிடிஆர்பி தேர்வு அண்டு ஆல்ரெடி ஆசிரியர்களாக இருக்கிற நபர்கள் உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.